சட்டமன்றத்தில் வாதாடி மக்கள் மன்றத்தில் போராடி மக்களுக்காண்டி சேவையை இந்திய கம்யூனிஸ்ட் தொடர்ந்து சேவை செய்யும். தானிப்பாறை பிளவக்கல்லணை சுற்றுலாத்தலமாக ஆக்கப்பட வேண்டும். சிறுவில்லிபுத்தூர் தொகுதிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி பக்கமே வரவே இல்லை. மக்களை பார்த்ததே கிடையாது. போக்குவரத்து அதிகமாக செய்து கொடுப்போம். அழகர் அணை திட்டம் கொண்டு வந்தால் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படும். குடிநீர் பிரச்சனை தீர்க்கும். பனை தொழில்கள், பனை, பட்டாசு, தீப்பெட்டி போன்ற தொழில்கள் கொண்டு வர வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மதச்சார்பு முற்போக்கு கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் போட்டியிடும் வேட்பாளர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மகாலிங்கம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் உள்ளது. வணக்கம் சார். வணக்கம். முதல் முறையாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வேட்பாளராக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு முடிவு பண்ணி ஒருமனதாக என்னை தேர்வு செய்திருக்கிறது. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 14 ஆண்டு காலமாக மக்களுக்கான சேவை செய்து வருகிறேன். வத்திராயிருப்பு தாலுகா துணை செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். சிறுவில்லிபுத்தூர் தொகுதி என்பது விவசாயம் நிறைந்த பகுதி, தொழிற்சாலை இல்லாத பகுதி. மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தீப்பெட்டி, நெசவு, பட்டாசு, பனை தொழில், இந்த தொழில்கள் கிடையாது. மக்களுக்காக சேவை செய்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி பத்திராயிருப்பில் புறவழிச்சாலையை கொண்டு வந்திருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பத்திராயிருப்பு தாலுகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர் தீனா ராமசாமி அவர்களும் தோழர் பொன்னுபாண்டியன் அவர்களும் போராடி பத்திராயிருப்பு தாலுகாவை கொண்டு வந்தார்கள். சிறுவில்லிபுத்தூர் தொகுதி குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருப்பதால் அழகர் அணை திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த பகுதிக்கு குடிநீர் பிரச்சனை தீங்கும். பனை தொழில்கள், பனை, பட்டாசு, தீப்பெட்டி போன்ற தொழில்கள் கொண்டு வர வேண்டும். மக்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்கு வனவிலங்குகள் சரணாலயம் என்று சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலையை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்தாமல் மக்களை துன்புறுத்துகிறார்கள். மக்கள் மன்றத்தில் போராடி சட்டமன்றத்தில் வாதாடி மக்களுக்காண்டி கோரிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி மக்களுக்காண்டி சேவை தொடர்வோம். எவ்வளோ பிரச்சனைகளை பற்றி சொன்னீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கு. இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இன்னும் உங்கள் மக்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? சிறுவில்லிபுத்தூர் தொகுதியில் வருஷநாடு மலைப்பாதையை கொண்டு வந்தால் சிறுவில்லிபுத்தூர் தொகுதி மக்கள் போக்குவரத்திற்கு அதிகம் பயன்படும். சிறுவில்லிபுத்தூர் ரயில் கொண்டு வர வேண்டியது நீண்ட நாள் கோரிக்கை. இந்த சிறுவில்லிபுத்தூர் தொகுதி வெற்றி பெற்றால் ரயில் பிரச்சனை, வருஷநாடு மலைப்பாதை பிரச்சனை, பத்திராயிருப்பு சுற்று புறவழிச்சாலை விரைந்து செயல்படுவதற்கு சட்டமன்றத்தில் வாதாடி மக்கள் மன்றத்தில் போராடி மக்களுக்காண்டி சேவையை இந்திய கம்யூனிஸ்ட் தொடர்ந்து சேவை செய்யும். இப்போது உங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலை எதை முன்னெடுத்து நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறீங்க சார்? புதிய வாய்ப்புகள் கொடுத்தால் சிறுவில்லிபுத்தூர் தொகுதியை முன்மாதிரியாக தொகுதியாக மாற்றி அனைத்து தொழில்களும் வருவதற்கு, தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்தில் வாதாடி மக்கள் மன்றத்தில் போராடி அனைத்து தொழில்களும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடும். கடந்த ஆட்சியில் எதிர்கட்சிகள்லாம் இருந்தாங்க உங்கள் தொகுதியில், அவங்க என்னென்ன செய்ய விட்டுட்டாங்க, அதை நீங்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க போறீங்க சார்? 5 ஆண்டு காலமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி பக்கமே வரவே இல்லை. மக்களை பார்த்ததே கிடையாது. அந்த சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்படவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்தால் சாதாரண தொண்டன் மாதிரி மக்களுக்கு சேவை செய்வதற்காண்டி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் தொகுதி வளர்ச்சிக்காண்டி அனைத்து வேலைகளும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வேலைகளை உருவாக்கி கொடுப்போம். கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கு போக்குவரத்து வசதிகள் அதிகமாக கிடையாது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போக்குவரத்து அதிகமாக செய்து கொடுப்போம்.
அழகர் அணை திட்டம் கொண்டு வந்தால் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படும். வனத்துறை ஆடு மாடு மேய்ப்பதற்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஆடு மாடு மேய்ப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஆண்டாள் கோவில் தானிப்பாறை பிளவக்கல்லணை சுற்றுலாத்தலமாக ஆக்கப்பட வேண்டும். சிறுவில்லிபுத்தூர் தொகுதிக்கு உங்களோட தேர்தல் பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் பாண்டியனுடன் செய்தியாளர் மகேஷ்.